வெல்கம் டு ஜானி வாட்ச் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய கண்டென்ட் எதை பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி எம்பிஏல கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன் லேப். ஸோ அதாவது இது வந்து உங்களுக்கு 2025 ரெகுலேஷனில் ஃபஸ்ட்டு செம்மில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லேப் பேப்பர் வரும். ஸோ இதோடைய ரிப்போர்ட் நீங்கள் எப்படி ரெடி பண்ணணும், அண்ட் தென் இதுக்கான பிபிடி எப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும், அண்ட் தென் இந்த ரெகுலேஷனை பொறுத்தளவில் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் லேப் தான். ஸோ அப்போ இதை நீங்கள் வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், அந்த ப்ரெசென்ட் பண்ணும்போது என்னெல்லாம் கான்செப்ட் வந்து நீங்கள் அதில் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் தென் எக்ஸாமே வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்லாட் வைஸ் வந்து அவங்களுக்கான எக்ஸாம் டேட்டுமே வந்து கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ ஒரு சிலருக்கு மண்டே அல்லது டியூஸ்டே, வெனஸ்டேன்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்லாட் வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கான ரிப்போர்ட்டை நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், அண்ட் தென் இந்த எக்ஸ்டர்னல் லேப் அப்படின்றதுனால லாஸ்ட் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்டர்னல் இருந்தது மேம், இப்போ வந்து எக்ஸ்டர்னல் இருக்குது, இது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ நீங்கள் எப்படி இதை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்ற கான்செப்டை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கமெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த லேபை பொறுத்தளவில் இதோடைய மேஜர் கான்செப்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர், அதாவது நம்ம ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ அந்த ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய கெரியர் இருக்குது, நிறைய பிஸ்னஸ் இருக்குது. ஸோ இந்த பிஸ்னஸ் எல்லாமே இருக்கும்பொழுது நாம் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணால் அதில் மெயின் கான்செப்டாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன. அப்போது நம்ம இதில் ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்மளுடைய ஆப்ஜெக்டிவ் என்ன. ஸோ இந்த ஆப்ஜெக்டிவ்க்கான நம்ம ஏதாவது நம்ம ஆப்ஜெக்டாக செட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதுக்கான ப்ராப்பர் விஷன் வந்து என்ன, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா மிஷன் வந்து என்ன. ஸோ இந்த மிஷன் பற்றி நம்ம சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன், எனக்கு இதில் ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம பேசுகிறது விஷன். ஸோ இந்த ப்ராஃபிட் வரணும்னா நான் இந்த ஒர்க்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் அலோகேட் பண்ணி வச்சு பண்ணுறேன்னா, அலோகேட் பண்ணி வச்சு பண்ணுற ப்ராசஸை வந்து நம்ம மிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் வைவாவில் வந்து நீங்கள் எப்படி வந்து இதை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த இண்டெக்ஸை பேஸ் பண்ணி உங்களோட ரிப்போர்ட், ஆக்சுவலாக நீங்கள் ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுடைய அந்த பிபிடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரில் இருக்கும்போது ஈஸியாக உங்களால் உங்களுடைய பிஸ்னஸ் என்ன அப்படின்றத உங்களோட எக்ஸ்டர்னலுக்கு ஸோ நீங்கள் ஈஸியாக கன்வே பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரோடக்ஷன். ஸோ இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றது உங்களோட பிஸ்னஸ் வந்து என்ன. ஸோ இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, மேம் நான் வந்து என்னோடய பிஸ்னஸ் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டை நான் கொண்டு வர போகிறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்டை கொண்டு வர போகிறேன். நான் வந்து எனக்கு கிராஃப்ட் ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதை நான் பிஸ்னஸாக கொண்டு வர போகிறேன். அரேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு மொபைல் பேக் கேஸ் வந்து கொண்டு வர போகிறேன், ஆர்எல்ஸ் நான் வந்து ஒரு கேண்டில் வந்து மேக் பண்ண போகிறேன், இல்லை என்னோடய ப்ராடக்ட் வந்து பின் அப்படின்னு சொல்லி எந்த ப்ராடக்டை வேணாலும் எதை வேணாலும் வச்சு நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். பட் மார்க்கெட்டை பொறுத்தளவில் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து நீங்கள் எப்படி இன்னோவேட்டிவாக கொண்டு வர போகிறீங்க. ஸோ இப்போ பென் அப்படின்ற ப்ராடக்ட் மார்க்கெட்டில் நிறையவே இருக்கும். அதே மாதிரி இப்போ நான் சொன்ன கேண்டில் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் நிறையவே இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கும் பொழுது நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா எப்படி நம்ம இன்னோவேட்டிவாக கொண்டு வர போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட வந்து கஸ்டமர்ஸ் வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி விஷயங்களெல்லாம் வச்சு நம்ம வந்து இன்னோவேட்டிவாக கொண்டு வரது அப்படின்றதுக்கு ஒரு மேஜரான ஒரு சைடிங்ஸ் வந்து நமக்கு தெரியணும். அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கண்டென்ட் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் நம்ம வந்து பிஸ்னஸில் மார்க்கெட்டில் ஒரு ப்ராடக்ட்டை இன்னோவேட்டிவாக கொண்டு வர முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரோடக்ஷனை பொறுத்தளவு நீங்கள் ஏன் இந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணீங்க. மேபி உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டை சார்ந்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைக் கிளீனிங், ஒரு பைக் வந்து கார் வாஷ் பண்ணுறது தான் என்னோடய ப்ராடக்ட்டு. ஸோ அந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அதுக்கான லைட்டிங் வந்து நான் செட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி எதுவானாலும் நம்ம அதில் வைக்கலாம். அப்போ நான் ஏன் இந்த பிஸ்னஸை சூஸ் பண்ணேன் அப்படின்றத தான் அந்த இன்ட்ரோடக்ஷனை நீங்கள் கொடுக்கணும். அண்ட் தென் கம்பெனியோட ஓவர்வியூ. ஸோ அந்த கம்பெனியோட ஓவர்வியூவில் இந்த பிஸ்னஸ் வந்து நான் வந்து இதெல்லாம் மேக் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ எனக்கு வந்து இந்த விஷன் இருக்குது. நான் வந்து ஃப்யூச்சரில் இப்போ எனக்கு ஒரு 1 lakh நான் ஏர்ன் பண்ணணும். என்கிட்ட வந்து நான் இந்த கேபிட்டல் வந்து என்கிட்ட வந்து இப்போதைக்கு ஒரு 50,000 வந்து என்கிட்ட ஒரு கேபிட்டல் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனா மந்த்லி வந்து என்னால் ஒரு 1 lakh எடுக்க முடியும். ஸோ அதனால் நான் வந்து இதை பண்ணுறேன். இல்லை எனக்கு இந்த ப்ராடக்ட்டில் வந்து பேஷன் வந்து நிறைய இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் இதை நான் பண்ணுறேன். அந்த மாதிரி ஸோ ஒரு ஓவர்வியூவை நீங்கள் கொடுப்பீங்க. இதுதான் கம்பெனியோட ஓவர்வியூ. அண்ட் தென் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனை பொறுத்தளவில் ஒரு ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட்டு எந்த மாதிரி டைப்ஸ்லலாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இப்போ ஒரு வாட்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இப்போ டிஸ்பிளே வந்து எனக்கு இதில் வந்து இந்த டிஸ்பிளேல டைமிங் வந்து வித் லைட்டோடு எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ ஆர்எல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து அதில் வந்து வித் ஸ்டிக்கரோடு வரும், இல்லை கஸ்டமைஸ் பண்ணி நான் கஸ்டமரோட ஃபோட்டோஸ் போட்டு அதில் கொடுப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து உங்களோட ப்ராடக்டோடைய டைப். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் இந்த மாதிரிலாம் நான் கஸ்டமைஸ் பண்ணி தர முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறது தான் உங்களோட ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன். அண்ட் தென் மார்க்கெட் அனலிசிஸ். ஸோ இந்த ப்ராடக்ட் இப்போ இந்த மாதிரி இப்போ எல்லாருமே வாட்ச் சேல் பண்ணுறாங்க. அப்போ நான் சேல் பண்ணும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் அதை சேர்க்குறேன் அப்படின்னு சொல்கிறது நான் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன்.
ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் லைனுக்கு சொல்கிறோம். அதே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட் அனலிசிஸை பொறுத்தளவு நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, இப்போது ஒரே ப்ராடக்ட்கான 2 ப்ரைஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ₹10க்கு ஒரு ப்ராடக்ட் விற்குது. அதே ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 100ல் விற்குது. ஸோ இதுக்கு அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றது. ஸோ மார்க்கெட்டில் எப்படிப்பட்ட பீப்புள்ஸ் வந்து எந்த மாதிரி அந்த ப்ராடக்ட்டை வாங்குவாங்க. ஸோ இப்போ வந்து யூஸ் அண்ட் த்ரோ இருக்குன்னா, ஸோ அதுக்கு எவ்வளோ வந்து மேக்ஸிமம் காஸ்ட் வந்து கஸ்டமர்ஸ் வந்து அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து எக்கனாமிக் ஸ்டாண்டர்ட் என்ன, இதெல்லாம் பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு, ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு இது எந்த பிளேஸில் இது எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அதெல்லாம் பார்க்குறது மார்க்கெட் அனலைசிஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ், நம்மள மாதிரியே ப்ராடக்ட்டை சேல் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் இங்கே எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுடைய லெவல் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க வந்து எப்படி கொண்டு போய் சேல் பண்ண போகிறாங்க, அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து என்ன. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை வாங்கும்போது உங்களுக்கு ஆஃபர் வந்து 25% கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50% தரேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், ஸோ 50% ஆர்எல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 25% யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அப்போது அவங்கள ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன விஷயங்களை குவாலிட்டியாக கொண்டு வரலாம். ஸோ ப்ராடக்ட் குவாலிட்டி கொடுக்க போகிறோமா, இல்லை கஸ்டமர் சர்வீஸ் வந்து பெஸ்ட்டாக கொடுக்க போகிறோமா, இதெல்லாம் டிசைன்ஸ் அவங்களுக்கு தேவையான கஸ்டமைஸ் ப்ராடக்டாக இதெல்லாம் நம்ம பார்க்குறது தான் இந்த காம்படிட்டிவாக நம்ம அனலைஸ் பண்ணுறது. ஸோ ஒரு பிஸ்னஸில் நம்ம இன்வால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளோட காம்படிட்டர் யார் அப்படின்றத பார்த்து சொல்கிறது தான் இந்த காம்படிட்டர் அனாலிசிஸ். பிஸ்னஸோட எக்ஸ்ப்ளனேஷனில் நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் அனலிசிஸ் பற்றி பேசணும். ஸோ இந்த ஷார்ட் அனலிசிஸ் அப்படின்றது என்னென்னா, நம்மளோட பிஸ்னஸை கொண்டு வரதுனால, இந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறதுனால அல்லது இந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறதுல நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் வந்து என்ன, நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து சரௌண்டிங்கில் வேறு எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு நம்ம ஒரு சொல்கிறோன்னா அது வந்து நம்ம ப்ராடக்ட்க்கு ஸ்ட்ரென்த். ஸோ ஏன்னா கஸ்டமர்ஸ்க்கு நீடு இருந்தால் டெஃபினெட்லி தே கேன் பை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய வீக்னஸ். ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இவ்வளோ ப்ரைஸ் வந்து கொடுத்து வாங்குறதுக்கு கஸ்டமர் வந்து இந்த எக்கனாமிக் ஸ்டாண்டர்டில் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து வாங்குறதுக்கு இந்த பீப்புள்ஸ் வந்து வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கிட்ஸ் ப்ராடக்ட்னா கிட்ஸ் தான் இவ்வளோ பேர் வாங்குவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ப்ராடக்ட்னா இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராடக்ட் வந்து நிறைய சேல் ஆகுமா அப்படின்ற அந்த ஒரு ஸ்டாண்டர்டும் அதில் இருக்கக்கூடிய என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறது அந்த வீக்னஸில் நம்ம சொல்லலாம். அண்ட் தென் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ என் பிஸ்னஸில் நான் இந்த விஷயங்களை கொண்டு வர்றது என்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து எனக்கு இருக்குது. ஸோ இதை நான் கொண்டு வரதுனால இதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சப் ப்ராடக்ட்ஸ், ஒரு மெயின் ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கான சப் ப்ராடக்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பைக் ஷோரூம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான பார்ட்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறது. இல்லை அதுக்கு ரெலவெண்ட்டாக நம்ம என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வரலாம். ஸோ இப்போ மொபைல் பேக்கேஜ் வந்து நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி சேல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் பக்கத்துலேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இல்லை வந்து டிஸ்பிளே வந்து இதுக்கான கவர்ஸ் வந்து இது செட் பண்ணி கொடுக்குறோம் அந்த மாதிரிலாம் சொல்கிறது. ஸோ ஒரு சப் ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. அண்ட் தென் த்ரெட். ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம வந்து இவ்வளோ டேக்ஸ் வந்து கட்டணும், இல்லை இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரதில் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்ற தடைகள். ஸோ அந்த ப்ராடக்ட்டை பிஸ்னஸ் பண்ணுறதுல என்னெல்லாம் நம்ம தடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறது த்ரெட் அனலைசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸ்க்கு என்னெல்லாம் த்ரெட்டாக இருக்குது அப்படின்றத சார்ந்து நீங்கள் வந்து இந்த ஷார்ட் அனலைசிஸ் ஓவராலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தவரையில் 5 Ps. அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஒரு டூல் அண்ட் டெக்னிக். என்னோடய பிஸ்னஸை நான் வந்து ரீச் பண்ணுறதுக்கு என்னோடய ஆப்ஜெக்டிவ், என்னோடய பிஸ்னஸில் இந்த டாஸ்க்கை நான் ரீச் பண்ணணும், எனக்கு வந்து இவ்வளோ ப்ராஃபிட் வரணும் அப்படின்றதுனா அதை நான் ரீச் பண்ணுறதுக்கு நான் மார்க்கெட்டிங்கில் என்னெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியை இன்க்ளூட் பண்ண போகிறேன், என்கிட்ட கஸ்டமர்ஸ் வந்து ப்ராடக்ட் வாங்குறதுக்கு நான் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம் அப்படின்றத செய்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிய வேண்டிய பேசிக் வந்து என்னென்னா இந்த 5 Ps. ஸோ வந்து ஃபஸ்ட் நான் என்ன ப்ராடக்ட்டை சேல் பண்ண போகிறேன், என்ன ப்ரைஸில் சேல் பண்ண போகிறேன், எப்படி நான் அதை ப்ரமோட் பண்ண போகிறேன், அண்ட் தென் அதை வாங்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து யார், நான் எந்த பிளேஸில் அதை சேல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பிளான். ஸோ அந்த ஆப்ரேஷன் பிளானை பொறுத்தளவில் ஸோ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். எனக்கு ரெவன்யூக்கு நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன், ஸோ என்னோடய ப்ராஜெக்ட் வந்து என்ன, இதில் யாரெல்லாம் ஒர்க் பண்ண போகிறாங்க, ஸோ இதுக்கான ட்ரைனிங் வந்து நான் எப்படி கொடுக்க போகிறேன், என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் வந்து இதில் இருக்குது, அதுக்கான ஷெடியூல்ஸ் நான் எப்படி போட போகிறேன், ஸோ அதுக்கான பட்ஜெட் இன்ஃபர்மேஷன் வந்து என்ன. ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து நம்ம பிரிச்சுக்கிறோம். இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ்க்கு எப்படி பண்ண போகிறோம், ஸோ அண்ட் தென் இந்த ஈவெண்ட்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம பண்ணுறோம், இந்த ப்ராஃபிட் எப்படி அனலைசிஸ் பண்ணுறோம், இது ஓவரால் என்டையர் பிஸ்னஸ் பிளான் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளோட பிஸ்னஸ்க்கு ரெலவெண்ட்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். அது எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணுறோன்றத சொல்கிறது தான். நான் என்னெல்லாம் இன்புட் கொடுத்துருக்கேன், என்னெல்லாம் நான் ப்ராசஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு என்ன அவுட்புட் வருது அப்படின்றத சொல்கிறது தான் இந்த ஆப்ரேஷன் பிளான்ஸ்.
நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ப்ரொஜெக்ஷன். ஸோ ஃபினான்ஷியல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னும்போது யார் ஒருத்தருமே இப்போ பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து கையில் கொஞ்சம் ஃபண்ட் இருந்திருக்கலாம். அண்ட் தென் அவங்க லோன் வந்து அப்ளை பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எது எடுத்துக்கிட்டாலுமே ஃபஸ்ட்டு உங்களோட ஃபினான்ஸ் ஃபண்டு நீங்கள் எவ்வளோ போட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஃபினான்ஸ் தான் வந்து பிஸ்னஸ்க்கு பிளட் இல்லையா? ஸோ அப்போ உங்கள் ஃபினான்ஸ் நீங்கள் எப்படி வந்து அலோகேட் பண்ணுறீங்க. ஸோ லிட்டில் பை லிட்டாக இல்லாமல் ஸோ ஃபைனலாக நீங்கள் உங்களோட கன்க்ளூஷனில் இவ்வளோ வந்து எனக்கு ப்ராஃபிட் வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இவ்வளோ, நான் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு இதில் இவ்வளோ வரும், அதில் அதிகமாக வந்தால் இவ்வளோ வரும், இதில் கம்மியாக வந்தால் இவ்வளோ வரும். ஸோ இன்கேஸ் அதில் வந்து லாஸ் வருது அப்படின்னா நான் இதை எப்படி மேனேஜ் பண்ணுவேன். ஸோ இதுக்கான ஒரு சின்ன ஒரு ப்ரொஜெக்ஷன் நீங்கள் போட்டு வச்சுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட ப்ராஃபிட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறது என்ன அப்படின்றது, அதுக்கான கால்குலேட்டிவ் ரிஸ்க் வந்து நீங்கள் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத சொல்லி பார்க்குறத நம்ம ஒரு பிளான் பண்ணுறது தான் ஃபினான்ஷியல் ப்ரொஜெக்ஷன். அப்போது இந்த கிரியேட்டிவிட்டி லேபில் உங்களுடைய ஃபினான்ஸ் வந்து நீங்கள் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண போகிறீங்க, ஸோ உங்களோட ஃபினான்ஷியல் ப்ரொஜெக்ஷன் நீங்கள் எப்படி வைக்கிறீங்க அப்படின்றத பற்றி சொன்னாலுமே இந்த ஃபினான்ஷியல் ப்ரொஜெக்ஷன் வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர். ஸோ சிஎஸ்ஆர் அப்படின்றது ஒன்றும் இல்லை, கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த ப்ராடக்ட்டை நான் மார்க்கெட்டில் பண்ணுறதுனால, இது என்னோட பிஸ்னஸை நான் பண்ணுறதுனால, ஸோ மார்க்கெட் எந்த அளவுக்கு வளருது, ஸோ ஒரு ஆண்டர்ப்ரனர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதனால் என்னால் பெனிஃபிட்ஸ் வந்து வருது. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து க்ரியேட் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் எத்திக்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவேன். அண்ட் தென் நான் ரிசோர்ஸ் ப்ராப்பராக வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா சின்சியரிட்டி, ஸோ ஒர்க்கில் சின்சியரிட்டி வந்து இருக்கும். ஸோ அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கோல் கரெக்டாக இது பண்ணணும், ஒரு சஸ்டைனபிளாக வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ரன் ஆகிட்டே வரணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக நான் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவேன். ஸோ இதனால் சொசைட்டியில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராத அளவுக்கு ஸோ ஒரு எத்திக்கல் ப்ராடக்ட்டை தான் நான் வந்து கொண்டு வந்து சேல் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி சில எல்லா விஷயங்களோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம ஹேண்டில் பண்ணுறது தான் இந்த சிஎஸ்ஆரில் நம்ம சொல்கிறது. ஃபைனல் கன்க்ளூஷன் அண்ட் தென் கொஷின் அண்ட் ஆன்சர். ஸோ இதில் நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகுவேன். அதே மாதிரி என்னோடய பிஸ்னஸில் எனக்கு இந்த அளவுக்கு ப்ராஃபிட் வரும். அண்ட் தென் இந்த ப்ராடக்ட் ஒரு நியூவான இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்டை நான் பிஸ்னஸில் வந்து மார்க்கெட்டில் கொண்டு வரேன். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. நிறைய பேர் வந்து என்னெல்லாம் வந்து ரிப்போர்ட்டில் ரெடி பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ வந்து ஒரு பைக் வந்து நான் ப்ராடக்ட்டை கொண்டு வரேன், ஸ்கூட்டியை தான் நான் வந்து ஒரு பிஸ்னஸாக கொண்டு வர போகிறேன், ஸோ இதெல்லாம் என்ன இன்னோவேட்டிவ் என்ன கொண்டு வர போகிறேன், அந்த மாதிரி நீங்கள் எப்படி சொன்னாலுமே இந்த அஜெண்டா வச்சுக்கோங்க. ஸோ இதனால் நான் இதை சூஸ் பண்ணேன். நீங்கள் எந்த பொருளை வேணாலும் சூஸ் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச எந்த ப்ராடக்ட் வேணாலும். ஸோ தட் இஸ் பேஸ்ட் ஆன் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி படி, சிஎஸ்ஆர் படி உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அந்த பிஸ்னஸ் நீங்கள் ஏன் சூஸ் பண்ணுறீங்க, ஸோ உங்களுடைய வியூ வந்து என்ன, ஸோ இதனுடைய விஷன் வந்து என்ன, ஸோ அதுக்கான மிஷன் ப்ராசஸ் என்ன, அதுக்கான ப்ராடக்ட் நீங்கள் எப்படி கொடுக்க போகிறீங்க, மார்க்கெட் பிளான் வந்து என்ன, உங்களோட காம்படிட்டர் யார், உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஷார்ட் அனாலிசிஸ் என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்கள் மார்க்கெட்டில் யூஸ் பண்ண போகிறீங்க, அது எப்படி ப்ராப்பர் பிளான் ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்க, ஃபினான்ஸ் ஃபண்ட் எப்படி அலோகேட் பண்ணுறீங்க, ஸோ உங்களோட சிஎஸ்ஆர் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த கன்க்ளூஷன் நீங்கள் கொடுக்க வேண்டியது. ஸோ இதை சார்ந்து தான் நீங்கள் உங்களோட பிபிடியை ரெடி பண்ணணும். அண்ட் தென் ஜஸ்ட் இப்போ இந்த வீடியோவே ஓவராலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்கு இதை நீங்கள் சொன்னாலுமே போதும். இதை சார்ந்து உங்களோட பிபிடி நீங்கள் ரெடி பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வைவாவை பெஸ்ட் மார்க் வந்து உங்களோட எக்ஸ்டர்னல் கிட்ட ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ யூனிவர்சிட்டியை பொறுத்தவரை இதான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்டர்னல் லேப் வந்து உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்டுக்கு கொடுக்குறது. ஸோ உங்களுடைய பிபிடியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெஸ்ட்டாக பண்ண முடியும். ப்ராப்பராக இப்போ இது முடிச்சுட்டுமே உங்களுக்கு தேரி பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான எக்ஸாம் ஷெடியூல்ஸ் டேட்ஸுமே வந்தாச்சு. ஸோ நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணும்போது லாஸ்ட் டைம்லையுமே உங்களால் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ண முடியும். இது வரையிலும் நான் வந்து சிஎல் லேப்க்கு நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல மேம் அப்படின்னாலுமே நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட்டை இந்த டைட்டில் ஆர்டரில் ஒரு பிஸ்னஸ், இந்த பிஸ்னஸை நான் இதுக்காக சூஸ் பண்ணி இந்த 10 ஹெட்டிங் நீங்கள் ப்ராப்பராக ஞாபகம் வச்சா கூட உங்களோட வைவாவை ஈஸியாக நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணிட்டு வர முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களோட தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட், ஸோ அதுக்குமே வந்து சஃபிஷியன்ட் எனஃப் டைம் இருக்குது. நீங்கள் ப்ராப்பராக வந்து இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் மேக் பண்ணீங்க அப்படின்னாலுமே டெஃபினட்டாக உங்கள் எல்லாராலுமே நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ப்ராப்பராக பிளான் பண்ணுங்கள், நிறைய மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுங்கள். அண்ட் தென் இது ரெலவெண்ட்டான ஆன்லைன் டியூஷன்ஸ் வேணும், இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளே தெரியக்கூடிய இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.